السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. கண்ணியம் மரியாதை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லருளும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாஅத்தும் நம் எல்லோரின் மீதும் கிடைக்கட்டுமாக. கண்ணியமான பெரியோர்களே, இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுடைய சொந்த வாழ்வை மிக சரியான திசையில் செல்லுகிறதா என்று ஒவ்வொருவரும் உரைத்து பார்த்து கொள்ள வேண்டும். ஷரியத் என்பது ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்களைப் போல, இஸ்லாம் என்பது ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கங்களைப் போல, இரண்டு பக்கமும் செல்லத்தக்க வகையில் இருந்தால் மட்டும்தான் அந்த நாணயம் செலாவணியாக பயன்படுத்த முடியும். அந்த ரெண்டு பக்கங்கள் என்ன விஷயம்? ஒன்று, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள், இபாதத்து என்று சொல்லுவார்கள், வணக்க வழிபாடுகள். இதிலே சரியாக இருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் குறைத்து பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, முஆமலாத் மாஷராத் என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகள், அன்றாடம் நாம் கடைபிடிக்கக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகள். இதிலேயும் நாம் சரியாக இருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் உலக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேலை பார்ப்பவர் ஹசன் அஸ்கரி என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற ஒரு பேராசிரியர், அவர் ஒரு குழுவை அமைத்து பல இஸ்லாமிய நாடுகளிலே ஒரு ஆய்வை செய்தார். அந்த ஆய்வினுடைய நோக்கம் என்ன? முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எத்தனை சதவீதம் பின்பற்றுகிறார்கள் என்பதுதான் அந்த ஆய்வினுடைய நோக்கம். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எத்தனை சதவீதம் பின்பற்றுகிறார்கள் என்று அவர் பல நாடுகளிலே ஆய்வு செய்கிறார். இது ஒரு டீம் ஒர்க்கு, குழுவாக இருந்து செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய நாடுகளையும் குறுக்கி எடுத்து செஞ்சிருக்கிறார். சவுதி அரேபியா, குவைத், துபாய், கத்தார், பஹ்ரைன், மலேசியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் நாடுகளாக பொறுக்கி எடுத்து அவர் ஒரு ஆய்வை செய்திருக்கிற பெரிய பேராசிரியர், யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர். அந்த ஆய்வினுடைய மைய கருத்து இதுதான்: முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எத்தனை சதவீதம் பின்பற்றுகிறார்கள் என்பதுதான். இப்போ நாமெல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுறோமாங்கிறதுக்கு நம்ம என்ன அளவுகோல் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒழுங்காக தொழுகிறோமா, சரியாக நோன்பு வைக்கிறோமா, ஜக்காத்து ஹஜ்ஜெல்லாம் செஞ்சுருக்கோமா, இதைத்தான் நாம் பார்ப்போம். இது மட்டுமல்ல, இது ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம். இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோம். இதை தவிர்த்து, இதை தாண்டி வாழ்வியலிலே எந்த அளவுக்கு நாம் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம், அன்றாட வாழ்க்கையிலே இஸ்லாத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். அவருடைய ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுகிறது? முஸ்லிம்கள் இஸ்லாத்தை 25% தான் பின்பற்றுகிறார்கள், மீது 75% கடமை தவறி விடுகிறார்கள் என்று அந்த ஆய்வறிக்கை சொல்லி காட்டுகிறது. அதற்கு அழகான சில புள்ளி விவரங்களையும் அவர் சொல்லி காட்டுகின்றார். அவர் சொல்வதிலே பெரிய ஆச்சரியம் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அழகான பண்பு நெறிகளை
இஸ்லாம் சொல்லி காட்டக்கூடிய ஒழுக்கங்களை ஐரோப்பியர்கள் அதிகமாக கடைபிடிக்கிறார்கள். வெள்ளக்காரனுவ இஸ்லாத்துமிய நெறிமுறைகளை இஸ்லாம் தான் என்று தெரியாமலே பின்பற்றினான். லண்டனில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நண்பர் சொன்னார், டாய்லெட்டுக்கு போகும்போது பிளாஸ்டிக்கில் தொப்பி தொங்க விட்டு வச்சுருக்காங்க. வெளியில் தொப்பி எல்லா டாய்லெட்டுகளையும் பொது கழிப்பறைகளில் லண்டனில் ஃப்ரான்ஸ்லாம் பிளாஸ்டிக்கில் தொப்பி, இந்த ஃபயர் சர்வீஸுக்காரன் போட்டுருப்பாங்க பாருங்க, ஒரு அரை தொப்பி. அந்த மாதிரி கட்டடங்கள் வேலை பார்க்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனில் அடிக்கிறவங்கெல்லாம் என்ஜினியர்கள்லாம் ஒரு தொப்பி போட்டிருப்பாங்களே, பிளாஸ்டிக்கில் தொப்பி. எல்லா டாய்லெட்டுகளையும் தொப்பியை வச்சுருக்கான். உள்ளே போகிறவன் வெள்ளைக்காரன் தூக்கி தலையில் மாட்டிக்கிட்டு உள்ளே போகிறான். இது என்ன நினைக்கிறீங்க? இது இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய அழகான பண்பாடு. அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் நம்ம தொப்பி தாடி எல்லாத்திலையும் ஒட்டி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே வெளியாகக்கூடிய நுண்குருமிகள் எல்லாம் நம்முடைய ரோமங்களில் உட்கார்வதற்கு நிறைய சான்ஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரமும் தலையை மூடிக்கொண்டு தான் டாய்லெட்டுக்கு கூட போயிருக்கிறாங்க, கழிவறைகளுக்கு கூட போயிருக்கிறாங்க. அதை வெள்ளைக்காரன் பின்பற்றுறான். அப்போ அவர் சொல்லுகிறார், அந்த பேராசிரியர், இஸ்லாத்தினுடைய விழுமிய பண்பாடுகளை இஸ்லாமியர்களை விட வெள்ளைக்காரர்கள் அதிகமாக பின்பற்றுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கல்ல, நேர்மையாக பேசுவதில், குடும்பத்தோடு நடந்து கொள்வதிலெல்லாம் நம்மை விட அதிகமாக நம்முடைய பண்பாட்டை பின்பற்றுகிறார்கள் என்று அவர் வெள்ளைக்காரர்கள் வாழக்கூடிய நாடுகளை எல்லாம் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதாவது வாழ்வியலிலே அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள். முஸ்லிம்கள் இபாதத்து செய்யக்கூடும், தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஹஜ்ஜு செய்யலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே வாழ்வியலிலே சொந்த வாழ்க்கையிலே இஸ்லாத்தை பின்பற்றுவது என்பது 25% தான் இருக்கிறது என்று அழகாக சில உதாரணங்களை சொல்லி காட்டுகிறார் அந்த பேராசிரியர். உலக நாடுகளை சர்வே பண்ணுகிறார். முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகள்லாம் எந்த அளவுக்கு இவங்க இஸ்லாத்தை வாழ்க்கையில் பின்பற்றுறாங்க. மலேசியாவை போய் ஆய்வு செஞ்சிருக்கிறார். நமக்கு தெரியும், மலேசியாவில் மெஜாரிட்டி முஸ்லிம்கள் உள்ள நாடு. வெளியில் பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்டா, ஆஹா மலாய்க்காரங்க மாதிரி வருமா, எவ்வளோ அருமையான உகாமா வைத்திருக்கிறார்கள், மார்க்க கலாச்சார அவுகாஃப் மாதிரி அமைப்பு வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய உடையும் நடையும் அழகும், பள்ளிவாசலுக்கெல்லாம் வந்து மலக்குமார்கள் வந்திருக்கிற மாதிரி தெரியும். மலாய்க்காரர்களை பார்த்தா மலாய்க்கத்துமார்கள் வந்திருக்கிற மாதிரி தெரியும் மலேசியார்களை பார்த்தா. அந்த மாதிரி உடை, ஓதுற அழகு, குரல் வளம், உலகத்திலேயே வேர்ல்டிலேயே பல முறை உலக பரிசுகளை வென்றவர்கள் மலேயர்கள். கிராத் ஓதுவதிலே, குரான் ஓதுவதிலே எல்லாம் சரி. ஆனால் கல்ச்சர், உங்களுடைய பர்சனல் கல்ச்சர், சொந்த வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய கலாச்சார நெறிமுறைகள் இருக்குதே, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டது. ட்ரெஸ்ஸை கையில் வச்சுருப்பாங்க, பள்ளியாசலுக்கு வரும்போது ட்ரெஸ்ஸை மாற்றிக்குவான். ஆம்பளையோ பொம்பளையோ பள்ளியாசலுக்கு வரும்போது அழகான ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு மலாய்க்காரக்கூடிய அந்த ஸ்டைலில் உள்ளே வந்து தொழுதுட்டு போயிடுவாங்க. வெளியே போயிட்டா மாடர்ன் ட்ரெஸ்ஸு தான். வெளியே போயிட்டா மாடர்ன் ட்ரெஸ்ஸு தான். தலையில் ஒன்றும் இருக்காது, அரைக்கால் முக்கால் டவுசர்களாக இருக்கும். சாதாரணமாக எல்லா பெண்களை போட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர்கள் இஸ்லாத்தை பின்பற்றலாம், அது வேறு விஷயம். அப்போ வாழ்வியலில் இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்றுவது மிக மிக குறைவு. அவர் பட்டியல் போட்டதில் 38வது இடத்திலே மலேசியா இருக்கிறது. இஸ்லாத்தை பின்பற்றுகிற விஷயத்திலே 38வது இடத்திலே மலேசியா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே மாதிரி குவைத் நாடை போய் ஆய்வு செய்திருக்கிறார், இன்னும் மோசம். 48வது இடத்திலே குவைத் இருக்கிறது. இஸ்லாத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் இன்னும் பின்தங்கி இருக்கிறது. அங்கே என்ன நீதி என்பது ஜாதிக்கு ஒரு நீதியாம். தன் நாட்டுக்காரனுக்கு ஒரு நீதி, வெளிநாட்டுக்காரனுக்கு ஒரு நீதி. அப்படியா மார்க்கம் சொல்லுது? இஸ்லாம் அப்படியா சொல்லுது? குர்ஆன் ஹதீஸ் அப்படியா சொல்லுது? என்ன தப்பு பண்ணாலும் சரி, தன் நாட்டுக்காரனுக்கு ஒரு நீதி, வெளிநாட்டுக்காரனுக்கு ஒரு நீதி. இதையெல்லாம் ஆய்வு செய்கிறார் அவர். சொல்கிறார், குவைத் 48வது இடத்துல பின்தங்கி இருக்கிறது இஸ்லாத்தை பின்பற்றுகிற விஷயத்தில். சவுதி அரேபியா இன்னும் மோசம்.
போன வருஷத்தில் பத்திரிகைகள்லாம் வந்துருச்சு, உலக அழகி போட்டிக்கு சவுதி பெண்கள் போகிறாங்க. பாருங்க, உலக அழகி போட்டிக்கு சவுதி பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் போகிறான்னா அப்போ அந்த நாட்டினுடைய கல்ச்சர் எப்படி மாறி போயிருக்குன்னு பாருங்கள். இந்த பாரம்பரியமான அரேபிய ட்ரெஸ்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் மேற்கத்தியர்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சவுதியில். 131வது இடத்துல இருக்கிறது இஸ்லாத்தினுடைய கல்ச்சரை பின்பற்றுகிற விஷயத்தில் சவுதி அரேபியா 131வது இடத்துல பின்தங்கி இருக்கிறது என்று போட்டிருக்கிறார் அந்த பேராசிரியர். ரமலான் மாதம் வந்துவிட்டா நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடுறாங்க சவுதி அரேபியாவில். ஏன்னா இங்கே இருந்தால் நோன்பு வைக்கணும், தராவி தொழுகணும், இபாதத்தை செய்யணும், கடற்கண்ணிலாம் இருக்காது, போய் சாப்பிட முடியாது. ஒரு மாதத்துக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு ஓடி போய் ஜாலியாக இருந்துவிட்டு பெருநா கழிச்சு ஊருக்கு வர்றாங்க. எவ்வளோ மோசமான நிலைமை பாருங்கள். இஸ்லாமிய நாடு, மக்கா மதீனா இருக்கக்கூடிய பூமி, இஸ்லாம் வளர்ந்த பூமி, அந்த பூமியில் இப்படிப்பட்ட அநியாயங்கள். அவர் சொல்லுகிறார், இஸ்லாத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் 131வது இடத்துல சவுதி அரேபியா இருக்குது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இஸ்லாம் என்பது ஒரு நாணயத்தின் 2 பக்கம். ஒரு பக்கம் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் வாழ்வியலிலே, அன்றாட வாழ்க்கையில் இஸ்லாத்தை நம்ம பின்பற்றுறோமா? அவர் தன்னுடைய அழகான ஒரு நடைமுறையை சொல்லுகிறார். தாடி வைப்பதில் கவனம் செலுத்துகிறோம். ரசூல்லா வச்சாங்க தாடி, அதனால் நாடு சுன்னத்தான முறை. யாராவது ஒரு மார்க்கத்தை சொன்னால் தாடி கூட இல்லை, இவர் மார்க்கத்தெல்லாம் சொல்கிறாரே என்று பேசுவோம். தாடி வைப்பதிலே, உடை உடுத்துவதிலே, ட்ரெஸ்ஸுகள் அணிந்து கொள்வதிலே, பெண்களாக இருந்தால் ஹிஜாபு போட்டுக்கொள்வதிலே, முக்காடு போட்டுக்கொள்வதிலெல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுற மாதிரி வெளியில் ஷோ பண்ணிக்கொள்கிறோம், காட்டிக்கொள்கிறோம். பர்சனல் லைஃப்பில் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம்? அப்போ அரபு நாடுகள்லேருந்து சைனாவுக்கு பர்ச்சேஸுக்கு போகிறாங்க அரேபியர்கள். எல்லா நாடுகள்லேருந்தும் போகிறாங்க. சைனாவில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக சாமான்கள்லாம் கிடைக்கிதுட்டு அங்கேருந்து பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம நாட்டிலேருந்து போகிறாங்க வியாபாரிகள். போய் அங்கே பொருள்களை வாங்கிட்டு வந்து பெரிய பெரிய கார்கோக்களில் போட்டு கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்கிறாங்க, வியாபாரம். அங்கே சீன முஸ்லீம், புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த சீனர் ஒருவர், அவர் அந்த பேராசிரியர்கிட்ட பேட்டி கொடுக்குறார். அவர் சொல்லுகிறார், நிறைய முஸ்லீம்கள் வர்றாங்க, சாமான்களை வாங்குறாங்க. ஆர்டர் கொடுக்கும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, 2ஆம் நம்பர் குவாலிட்டியாக பொருள்களை செலக்ட் பண்ணுறாங்க. 2ஆம் நம்பர் குவாலிட்டிகளையாக பொருள்களை செலக்ட் பண்ணிவிட்டு 1ஆம் நம்பர் குவாலிட்டியினுடைய லேபிளை ஒட்டி கொடுன்னு கேட்குறாங்க. அந்த வியாபாரி சொல்கிறார், சீன முஸ்லீம் 2ஆம் நம்பர் செகண்ட் குவாலிட்டியை தான் பொருள்களை செலக்ட் பண்ணுறாங்க, வாங்குறாங்க. ஆனால் 1ஆம் நம்பர் குவாலிட்டியினுடைய லேபிளை ஸ்டிக்கரை ஒட்டி கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது துரோகம் அல்லவா? இது ஏமாற்றக்கூடிய மோசடி அல்லவா? வியாபார மோசடியை இஸ்லாம் அனுமதிக்குதா? இதையே அந்த முஸ்லீம்கள் உணர்வதில்லை என்று அந்த சீன முஸ்லீம் கேட்கிறார். அந்த பேராசிரியர் பேட்டி காணுகிறார். போய் கொடுக்கல் வாங்கல்லாம் எப்படி இருக்குது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு வாழ்றதை, அவங்களுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்யறதுக்கான ரோமாபுரியிலிருந்து கிறிஸ்தவ பாதிரிமார்கள்லாம் வந்தாங்க மதீனாவுக்கு. முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே போதே என்ன ரகசியம், அவங்களுடைய நாணயமான கொடுக்கல் வாங்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்தவங்க பள்ளிவாசலுக்கு வரல. மதீனத்து பள்ளிவாசலில் வந்து ஒழுங்காக தொழுகிறாங்களா, திக்ரு செய்கிறாங்களா, ராத்தியப்பெல்லாம் நடக்குதா, அதை பார்க்கல. அவங்க நேராக கடத்தருக்கு போனாங்க. ரோமாபுரியிலிருந்து வந்த அந்த ஃபாதர்மார்கள்லாம் கடை வீதிக்கு போனாங்க. பஜாறுகளில் போய் முஸ்லீம்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. நாணயமாக இருக்கிறாங்களா, ஏமாத்தாமல் இருக்கிறாங்களா, மோசடி செய்யாமல் இருக்காங்களா, கொடுக்கல் வாங்கல சரியாக இருக்காங்களா, அதை பார்க்குறாங்க. ஒரே மனையை 4 பேர்த்த பேரை போட்டு விற்பனை செய்யறது. ஒரே மனையை 4 பேர்த்த உனக்கு தாப்பா உனக்கு தாப்பான்னு விற்பனை செய்யறது துரோகம் அல்லவா? எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துட போகிறோம்? அதை பார்க்கிறார் அவர். அந்த சீன முஸ்லீம் சொல்லுகிறா, செகண்ட் குவாலிட்டியை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு ஸ்டிக்கர் ஒட்டி கேட்குறாங்க. இது துரோகம் அல்லவான்னு கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறார் அவர் சீன முஸ்லீம், வியாபார டீலிங்லாம் முடிஞ்சு அட்வான்ஸ்லாம் வாங்கின பிறகு சரி வாங்க சாப்பிடுவோன்னு சொல்லி கூப்பிட்டோம். அந்த வியாபாரிகளாக வந்தவங்க சொல்கிறாங்க, நாங்களாம் ஹலால் ஃபுட்டு தான் சாப்பிடுவோம்.
ஹலாலான உணவு தான் சாப்பிடுவோம் என்று சொல்கிறாங்க. ஏன்டா இப்போ தானடா ஒரு பெரிய துரோக செயலை செஞ்சேன், செகண்ட் குவாலிட்டியை வாங்கிக்கிட்டு ஃபஸ்ட் குவாலிட்டின்னு லேபிள் ஓட்ட சொன்னேன், இங்கே மட்டும் ஹலால் பார்க்குறியாடான்னு சொல்லி கேட்டேன். சிரிக்கிறார். அப்போ ஈமான் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது பாருங்க. தொழுகை ஒரு பக்கம் தொழுதுகிறது, இன்னொரு பக்கம் எல்லா விதமான துரோக செயலையும் மோசடிகளை ஏமாத்துகளையும் செஞ்சு கொள்றதுன்னா என்ன ஈமானது? அதைத்தான் இந்த பேர சொல்லி காட்டுகிறார். இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவது 25% தான், மீது 75% மோசமாக இருக்கிறார்கள், வாழ்வியலிலே இஸ்லாத்தை பின்பற்றுவதில்லை என்று சொல்லி காட்டுகின்றார். வெளியில இன்னைக்கு ஒரு பிரமை தான் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய வாட்ஸ்அப்புகளில், ஃபேஸ்புக்குகளில், வலைதளங்களில் எங்கே பார்த்தாலும் குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் விவாதங்கள், நிறைய கருத்துகள் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் சரி. சொந்த வாழ்க்கையிலே நேர்மையாக, நாணயமாக, யோகியமாக, அல்லாஹ் ரசூலுக்கு முரண்படாமல் மனசாட்சிப்படி நடக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அதிலே நாம் ஃபைலாகி கொண்டிருக்கிறோம், அதிலே நாம் தோற்று போய் கொண்டிருக்கிறோம். இபாதத்துகளில் சரியாக இருக்கிறோம், அதுவும் முழுமையானவர்களே சரி என்று சொல்ல முடியாது. பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிவதில்லை. இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளிலையும் 100% வெற்றி பெற்றோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் கொடுக்கல் வாங்கலிலே, நாணயமாக இருப்பதிலே, நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதிலே மிக மிக மோசமாக இருக்கும். அந்த ஆய்வறிக்கை அதைத்தான் சுட்டிக்காட்டும். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஆய்வை சொல்லுகிறார் அவர், அந்த பேராசிரியர் ஹசன் அஸ்கரி. உலகத்திலேயே பல மதங்கள் இருக்கிறது, மிக மிக அதிகமாக தன்னுடைய மதத்தை பற்றிய பிரச்சாரத்தை சொல்லுவதும் அந்த பிரச்சாரத்தை கேட்பதும் முஸ்லிம்கள் தான். கிறிஸ்தவ மதத்திலையும் இந்த அளவுக்கு பயானுகள், வாழ்ந்து நசீகத்துகள் நடைபெறுவதில்லை. இந்து மதத்திலையும் அப்படி நடைபெறுவதில்லை, புத்த மதத்திலையும் அப்படி நடப்பதில்லை. இஸ்லாத்தில் தான் உலகம் முழுக்க பிரச்சாரங்கள் அதிகமாக இருக்கிறது, கேட்பதும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் செயல்பாடுகளிலே மோசமாக இருக்கிறோம், பின்பற்றுவதிலே மோசமாக இருக்கிறோம் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த வகையில் பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்கள் தன்னைத்தானே கொஞ்சம் உரைத்து பார்க்க வேண்டிய, சுய பரிசோதனை சொல்ல வேண்டிய காலகட்டாயம். நாம் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயத்திலே சரியாக இருந்தாலும் வாழ்வியலிலே நேர்மையாக, நாணயமாக, மோசடிகள், துரோகங்கள், ஏமாற்றுகள் இல்லாமல் நடக்க பழக வேண்டும். அது மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய பிரதான கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகை கடமை, நோன்பு கடமை இதையெல்லாம் சொல்லி இருக்கிறான். தொழுகை கடமைன்னு சொல்கிறதோடு அதோடு விட்டுட்டான்ல. எத்தனை வக்கத்து தொழுகை, ஒவ்வொரு வக்கத்துக்கு எத்தனை ரக்காத்தை தொழுகணும், அந்த ரக்காத்தில் என்னென்ன ஓதணும், இதையெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் விவரித்து சொல்லலை, ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பில் விட்டான்ல. நீங்கள் சொல்லி கொடுங்க, ஒரு நாளைக்கு எத்தனை வக்கத்தை தொழுகணும், எத்தனை ரக்காத்துகள் தொழுகணும், அதில் என்னென்ன ஓதணும் என்ற கண்டிஷனை எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்ற ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பில் விட்டான். இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா தானே பொறுப்படுத்தி விலாவாரியாக சொல்லவில்லை, குர்ஆனில் சுருக்கமாக சொல்லிட்டு விட்டான். ஆனால் வாழ்வியல் தத்துவங்களை சொல்லும் போது, கொடுக்கல் வாங்கலை பற்றி சொல்லும் போது, நாணயமான வியாபார முறைகளை பற்றி சொல்லும் பொழுது தானே பொறுப்படுத்தி விலாவாரியாக சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு தெரியுமா, திருக்குர்ஆனிலே நீண்ட நெடிய ஒரே ஒரு வசனம், சூரத்துல் பக்ராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆயத்துல் முதாயனா என்று சொல்லக்கூடிய கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான வசனம். குர்ஆனில் 6666 வசனங்களில் ஒரே ஒரு ஆயத்து தான் பெரிய வசனம். கிட்டத்தட்ட 2 பக்கங்களுக்கு அந்த ஒரு ஆயத்தை நீளுகிறது. ஒரே ஆயத்து 2 பக்கங்களுக்கு நீளுகிறது, ஒரே மூச்சில் ஓத முடியாது, அவ்வளோ பெரிய ஆயத்து. அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கடன் கொடுக்கல் வாங்கல் பற்றியுள்ள சட்டங்களை விலாவாரியாக சொல்லுகிறான். ஆச்சரியமாக இருக்கிறது, தொழுகையை பற்றி இவ்வளவு விளக்கமாக சொல்லவில்லையே, நோன்பை பற்றி சொல்லவில்லையே, ஆனால் கடன் கொடுக்கல் வாங்கலை பற்றி இவ்வளவு விலாவாரியாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம், அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது வாழ்வியலிலே நேர்மையாக இருங்கள், சொந்த வாழ்க்கையிலே நாணயமாக நடந்து கொள்ளுங்கள், மோசடிகள், ஏமாற்றுகள், துரோகங்களுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். அது இஸ்லாத்தினுடைய முக்கியமான விழுமியம், கடமை என்பதை திருக்குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த வகையில் இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கு ஷரியத் என்பது, மார்க்கம் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கத்தை போல, ஒரு பக்கம் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் செய்தால், இன்னொரு பக்கம் சொந்த வாழ்க்கையில் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அவ்வாறு வாழக்கூடிய பெரும்பெற்றனை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக.